ஏங்க, இந்த பையன் யாருன்னே தெரியல. ஆனா இவன் வந்த பிறகு வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு கலகலப்பு வந்த மாதிரியே இருக்கு. நம்ம கிட்ட வந்து எதையாவது பேசிக்கிட்டே இருக்கான் பாருங்களேன். ஆமா, நானும் கவனிச்சேன். டீ கடையில் வேலை பார்த்த பையன்ல, ஒரு நாளைக்கு 100 பேர்கிட்ட பேசி பழகுறவன். அவனுக்கு மனுஷங்க மனசு தெரியும், எப்ப எப்படி நடந்துப்பாங்கன்னு அவனுக்கு நல்லாவே புரியும். ஆனா இந்த வயசுல பெத்தவங்க இல்லாம வளர்றது எவ்வளவு பெரிய துயரம் இல்ல? ஆமா, அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது சீதா. அவன் தன்னோட சோகத்தை வெளிக்காட்டி பார்த்திருக்கியா? காட்டிக்கவே மாட்டான். இவன் எந்த சூழ்நிலையிலையும் உழைச்சிக்க கூடியவன் தான். ஆனா இந்த வயசுலயே மற்றவங்களை அனுசரிச்சு அவங்கள இவன் புரிஞ்சுக்கிட்டு வாழ வேண்டிய சூழ்நிலையில வாழ்க்கை இவனை நிறுத்தி வச்சிருக்கு. பாத்தியா, இதெல்லாம் கொடுமை. ஒரு மனுஷனோட கேரக்டர், குணம், இது எல்லாத்தையும் முடிவு பண்றது அவனோட குழந்தை பருவம் தான். அதுவும் உண்மைதாங்க. இவனுக்கு நாம என்னவாச்சும் பண்ணணும். இவனை இப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறது நல்லதில்ல. பாப்போம் பாப்போம். இப்பதானே வந்திருக்கான். கொஞ்ச நாள் போகட்டும், பாத்துக்கலாம். ஓகே. என்னங்க காட்டு பூனை? ஐயோ, அந்த பேரை சொல்லி கூப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. என்னது காட்டு பூனையா? டே ரவி, என்னடா இவன் இப்படி சொல்றான் உன்ன? அண்ணா, நேத்து இவனை பார்த்தேன்னு அப்பையில இருந்து என்ன இப்படி தானே கூப்பிட்டு இருக்கான். ஏய், என்ன பார்த்தா அப்படியே தெரியுது? ஆமா ஆமா, பார்க்க ஒரு சாயல்ல அப்படிதான் இருக்கு. ஏய், நீ வேற சும்மா இருடி. டேய், என்ன இனிமே காட்டு பூனைன்னு கூப்பிட்ட உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓகே காட்டு பூனை. டேய் டேய், உன்னை சரி, ஓகே 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 ஓகே. சில் ப்ரோ, சில். நக்கல பாத்தீங்களா? ஆளு அரக்காப்புடி சைஸ்ல இருந்துகிட்டு பேச்ச பாருங்க, பேச்ச. நீ அந்த மார்க் வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற பையன் தானடா? நீங்க 2 பேரும் மார்க் தாத்தாவோட பசங்க தானே? ஓ, உனக்கு நாங்க யாரு என்னன்றதெல்லாம் தெரியுமா? தெரியுமே, உங்க எல்லாரையும் தெரியும். உங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்காரு பாருங்க. ஹலோ, அதெல்லாம் தாத்தா சொல்லல, நானாவே கண்டுபிடிச்சேன். என்னங்க, இந்த பசங்க போய் சக்தி கிட்ட என்னென்னவோ பேசுறாங்க பாருங்க. பேசட்டும் விடு, அவன் எதுவா இருந்தாலும் சமாளிப்பான். சமாளிக்கிறது இருக்கட்டும்ங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு சின்ன பையன் மனசை கஷ்டப்படுத்த போறாங்கங்க. அதெல்லாம் சக்தி சமாளிப்பான் சீதா, நீ பாத்துக்கிட்டே இரு. யாரா நீ? ஏன் தேவையில்லாம அவர் வீட்டுல தங்கியிருக்க? அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? தெரியும், தேவையான அளவுக்கு தெரியும். அண்ணே, இவன் கிட்ட வாய் கொடுக்காம பேசாம போயிடலாம். ஏய், இவன் வேற சும்மாறா. டேய், சக்தி தானே உன் பேரு? இங்க பாருடா சக்தி, அந்த மார்க்கு ஒரு பெரிய ரவுடி மாதிரி. இல்லையே, தாத்தா ஒரு வக்கீலு. உனக்கு தெரியாத எந்த விஷயமும் கிடையாது போல இருக்கு. அவர் வக்கீல் தான்டா. அதெல்லாம் இப்போ 7 வருஷமா அவர் ஜெயில இருந்துட்டு இப்பதான் வெளியே வந்திருக்காரு. அது தெரியுமா உனக்கு? அட பாவி, அவர் கொலை செஞ்சவர்ரா. அதுக்கான தண்டனை அனுபவிச்சவரு. என்ன ஏதுன்னு தெரியாம வந்திருக்கியா நீ? ஆமாப்பா, அவர் சாதாரண ஆள் கிடையாது, பக்கா கிரிமினல். பெத்த பிள்ளைங்களான எங்களையே அவ்வளவு மோசமா டார்ச்சர் பண்ணுவாரு. நீ என்னடா அவர் கூட வந்திருக்க? இங்க பாரு தம்பி, உனக்கு தங்கறதுக்கு ஏதாவது இடம் வேணும்னா நாங்க ஏதாவது ஆதரவற்ற இல்லத்துல கொண்டு போய் விடுறோம். அங்க போயிடுறியா? நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம தாத்தாவை பத்தி இப்ப கோழி மூட்டுறீங்க? தாத்தா முன்னாடி எப்படி இருந்தாரு, என்ன பண்ணாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. அது தேவையும் இல்ல. ஆனா இப்ப இருக்கிற தாத்தா ரொம்ப ரொம்ப நல்ல தாத்தா. அவரை பத்தி எல்லாரும் சேர்ந்து என்ன சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன். ஏய், எல்லாம் உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். இங்க பாரு, இங்க இருந்தா உனக்கு தான் தேவையில்லாம பிரச்சனை. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. சொன்னேன்ல, பாத்தியா எப்படி சமாளிக்கிறான் பாரு.
சமாளிக்கிறது இருக்கட்டுங்க, அவன் வந்து 2 நாள் கூட ஆகல. ஆனா அதுக்குள்ள அவன் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு பாருங்களேன். இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த பசங்களுக்கு இல்லாத நம்பிக்கையும் விசுவாசமும் இந்த பையன் கிட்ட இருக்கு பாருங்களேன். அதான் சீதா குழந்தை மனசு. ஆனா இவனுங்க ஒரு குழந்தை மனசையே களைச்சி விட பாக்குறானுங்க பாரு. இவனுங்க எவ்வளவு கேவலமா இருக்கணும். அதுல என்ன சந்தேகம்? பெத்ததும் சரி, கட்டிக்கிட்டு வந்ததும் சரி, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சளைச்சதில்ல. அப்போ நாங்க சொல்றத நீ நம்ப போறதில்ல? ஆஹா, நம்ப மாட்டேன். நான் மார்க் தாத்தாவை தான் நம்புவேன். உங்க அப்பாவும் அம்மாவும் அப்படி என்னங்க வசிய மருந்து வச்சிருக்காங்க? ஒண்ணுமே புரியல. வாவுமா போலாம். போடா. அப்படியே இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க, வாங்க போலாம். குண்டு பையில கசம். டே சக்தி தாத்தா. வா. சொல்லுங்க தாத்தா. வாடா, வா, உட்காரு. உட்காரு. என்னடா என்னமோ பேசிட்டு போனாங்க போல இருக்கு. அது ஒண்ணும் இல்ல தாத்தா, சும்மா பேசிட்டு போறாங்க. பாத்தியா, சும்மா பேசிட்டு போறாங்களாம். டேய் என்னடா சொன்னாங்க? சும்மா தான் தாத்தா. நீ யாரு, எந்த ஊருன்னு கேட்டாங்க. டேய், நீ எங்க கிட்டயே போய் சொல்லாத. நீ பேசினதெல்லாம் நாங்க கேட்டோம். கேட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் பாட்டி என்கிட்ட கேக்குறீங்க? சும்மா தான் சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கதான். ஆனா சக்தி, நீ பெரிய ஆளுதான்டா. எல்லாருக்கும் ஈடு கொடுத்து சமாளிக்கிறியே. அதெல்லாம் சமாளிப்பேன் தாத்தா, டோன்ட் வரி. பாத்தியா சீதா, நமக்கே ஆறுதல் சொல்றான் பாரு. ஏண்டா, தாத்தாவை பத்தி அவங்க என்னென்னமோ சொல்றாங்க, ஆனா நீ அதை நம்பவே இல்லையே, ஏன்பா? நான் எதுக்கு நம்பணும் பாட்டி? தாத்தா நல்லவருன்னு எனக்கு தெரியுமே. ஏன் பாட்டி அவங்க தாத்தாவை தப்பு தப்பா சொல்றாங்க? அதுவும் நான் சின்ன பையன் தானே, என்கிட்டே வந்து சொல்றாங்க. அதெல்லாம் தப்பு தானே பாட்டி? ஏன் பாட்டி, அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த நானே எனக்கே கோவம் வருது. பெத்து அம்மா அப்பாவை தப்பு தப்பா பேசுறாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமா பாட்டி, நீங்க நல்லவங்கன்னு அவங்களுக்கே புரியல. புரிஞ்சா மாறிடுவாங்க. அம்மா, நீ எப்படி என்ன இவ்வளவு நம்புற? ஏன் தாத்தா இப்படி கேக்குறீங்க? நான் வேலை பார்த்த டீ கடையில ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் வராங்க. ஓனர் என்ன திட்டுறதையும் அடிக்கிறதையும் எல்லாருமே வேடிக்கை தானே பார்த்தாங்க. ஆனா அது தப்புன்னு உங்களுக்கு தானே தோணுச்சு. நீங்க தானே என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. நான் கஷ்டப்படுறத உங்களால தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி தாத்தா கெட்டவங்களா இருக்க முடியும்? பாத்தீங்களா இவனை, இந்த வயசுல எவ்வளவு பக்குவமா பேசுறான்னு பாருங்க. சீதா, இவன் வயசுக்கு, இவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் இவன் கால் தூசுக்கு தான். சரிங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். சரி, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் கடைக்கு போய் ஆ. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சக்தி, உனக்கு என்ன வேணும்? தெரியலையே. ஏய், உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வர்றேன். அதெல்லாம் நமக்கு தெரியாது தாத்தா. ம், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிட்டு வாங்க, அதை நான் சாப்பிடுறேன். எல்லாம் உங்க இஷ்டம். ம், ம். சரி, நீங்க கிளம்புங்க. நீ பாட்டி கூட வீட்டுக்கு போ, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ? வா போலாம். ஏங்க, உங்க அப்பாவை இங்க இருந்து விரட்டவே முடியாதா? நங்கூரம் போட்ட மாதிரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு கிளம்ப மாட்டார் போலயே. ஆமாண்ண, அவரை இங்க இருந்து கிளப்பி விட்டாதான் மனசுக்கு கொஞ்சமாச்சும் நிம்மதி. இல்லனா எந்த நேரம் எதை பண்ணுவாரோன்னு நமக்கு தெரியல. அவர் அப்படி என்ன பண்ணிட போறாரு? எங்க அப்பா கொலைக்கு யார் காரணமோ அவங்கள பிடிச்சு கொடுக்குறேங்கிறாரு. அது நல்ல விஷயம் தானே? அது கரெக்ட் தான் உமா, நான் அதை சொல்லல. நம்ம பசங்களை கெடுக்கிறாருல. இப்ப புதுசா வேற ஒரு பையனை கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு. அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்காரோ வேற தெரியல. இதை இப்படியே விட்டோம்னா நம்ம பசங்களை எல்லாருமே நமக்கு எதிராக திருப்பி விட்டுருவாரு. இங்க பாடுறா, அவருக்கு இவ்வளோலாம் பயப்பட தேவையில்லை. ஏதோ வயசான காலத்துல அவர் சத்துக்கு ஏதோ பண்றாரு. இப்படியே கொஞ்ச நாள் லூஸ்ல விட்டேன்னு வைக்கி,
எல்லாம் தானா சரியாயிரும்டா ரவி. அது எப்படிங்க சரியாகும்? உங்க அப்பா அமைதியா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? உங்க அம்மா எப்படி தெரியுமா பேசுறாங்க? இப்ப அவங்களும் உங்க அப்பா மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு நமக்கு குடைச்சல் கொடுக்க போறாங்க. நீங்க வேணா பாருங்க. பேசாம நாம எல்லாரும் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு வேற எங்கேயா ஷிஃப்ட் ஆகி போயிடலாமா? டேய், என்னடா பேசுற நீ? அவங்களுக்கு பயந்துட்டு நாம ஓடணுமா? டேய் ரவி, அதுவும் இல்லாம இது நம்ம சொந்த வீடுடா. இதை விட்டுட்டு எங்க ஓட சொல்ற நீ? அப்படியெல்லாம் அவருக்கு பயந்து ஓடினா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்கே இருந்தா எதுவா இருந்தாலும் சமாளிச்சு ஆகணும். நீங்க எல்லாம் நான் என்னவோ இதை பயந்துகிட்ட சொல்றதா நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு என்னவோ கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு தோணுது. டேய், என்ன பிளாரியா நீ? இது நம்ம வீடுடா. அதுவும் இல்லாம பசங்களோட ஸ்கூலு, படிப்பு, வேலை, பிசினஸ்னு எவ்வளவோ இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க போக சொல்ற? மொக்கத்தனமா எதுவும் யோசிக்காம பிராக்டிகலா உருப்படியா யோசிக்கிற வழியை பாரு. ஏங்க இப்படி பண்ணா என்ன? எப்படி? உங்க அப்பாவும் அம்மாவும் இங்க இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க பேரன் பேத்தி மேல வச்சிருக்கிற பாசம். கரெக்ட் தானே? கரெக்ட். அப்போ அந்த பாசத்தை முதல்ல இல்லாம பண்ணணும். முதல்ல அவங்க 2 பேரும் இவங்களை வெறுக்கணும். இல்லையா இந்த பசங்க எல்லாம் அவங்க 2 பேரையும் வெறுக்கணும். இது ஒண்ணுதான் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. எஸ், இதுதான் பெர்ஃபெக்ட். என்ன பண்றது? என்னத்த பண்றது? நம்ம பசங்க நம்மளை விட அவங்க மேல அதிக பாசமா இருக்காங்களே, இவங்களை எப்படி வெறுக்கிற மாதிரி பண்றது இப்போ? அதுக்கு தாங்க ஏதாவது பண்ணணும். அப்போ அதையும் நீயே யோசி. அண்ணா, என்ன போலீஸ் வேன் வந்திருக்கு? என்னவா இருக்கும்? என்னடா இது? வேற யார் வீட்லயாவது பிரச்சனையா? ஏங்க, நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் வருதுன்னா அது நம்ம வீடு தவிர வேற யார் வீடும் இருக்காது. அது என்னமோ உண்மைதான். அதுவும் 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்த ஒரு மர்டர் அக்யூஸ்ட குடியிருக்க வச்சா இப்படிதான் நடக்கும். அவன் ஒரு மொக்கடா அவன். இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரிக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, உமாவா? ஆமா, சொல்லுங்க. ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்களை விசாரிக்கணும். எங்க இருக்கீங்க? என்னையா? சார், நான் இங்கே தான் இருக்கேன். இங்க தானே? எங்கம்மா? வீட்லயா? ஆமா சார், வீட்டில் தான். உங்க ஹஸ்பண்டு ராஜா, மேகலை எல்லாரையும் விசாரிக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஓகே. ஹலோ, என்னாச்சு? என்ன உமா, என்னாச்சு? யார் போன்ல? போலீஸ் தான் ஃபோன் பண்ணாங்க. போலீஸா? ஆமா, நம்மள விசாரிக்க தான் வந்திருக்காங்களாம். விசாரிக்கவா? நம்மளையா? நம்மள விசாரிக்க என்ன இருக்கு? அதானே, ஒருவேளை உங்க அப்பா ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரோ? என்னத்தை ஏழரை இழுத்து வச்சிருக்காரு தெரியலையே. சரி வாங்க போய் பார்ப்போம். வணக்கம் சார். எங்களை விசாரிக்கணும்னு வர சொன்னீங்களாமே, எங்களை எதுக்கு சார் விசாரிக்கணும்? என்ன சார் விஷயம்? நீங்க மிஸ்டர் மார்க்கண்டேயனோட மகன் தானே? ஆமா சார். அவருக்கு மொத்தம் 4 பசங்க இல்லையா? ஆமா சார். இப்போ எதுக்கு சார் இதெல்லாம் கேட்குறீங்க? எல்லா காரணமாக தான் சார். உங்க அப்பா மார்க்கண்டேய என்ன கேஸ் கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கேஸா? என்ன சார் சொல்றீங்க? என்ன கேஸ் சார்? அதுவும் எங்க மேல என்ன கேஸ்? உங்க மேல கேஸ் இல்ல, ஆனா அதை அப்படியே சொல்லலாம். சார் புரியல, கொஞ்சம் தயவு செஞ்சு தெளிவா சொல்லுங்க. தெளிவா சொல்றேன். உங்க அப்பா மார்க்கண்டேய கோர்ட்டுக்கு போய் தணிகாச்சலத்தை நான் கொலை செய்யல. அன்னைக்கு நான் போகும்போது ஏற்கனவே கொலை நடந்திருக்கு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அதை நான் ஒத்துக்க வேண்டியதா போச்சு. அதனால கேஸை ரீஓபன் பண்ணி திரும்ப விசாரிச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு மனு போட்டிருக்காரு. என்னது, கேஸ திரும்ப விசாரிக்கணும்? அவர் கொலை செய்யலையா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அவர்தான் கொலை செஞ்சாருன்னு இந்த ஊருக்கே தெரியுமே.
அவரே போய் கோர்ட்ல ஒத்துக்கிட்டு 7 வருஷம் தண்டனை வேற அனுபவிச்சாரு. இப்ப வந்து நான் இல்லைன்னு சொன்னா அது எப்படி சார்? அதை கண்டுபிடிக்க சொல்லிதாமா கோர்ட்டே எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு. அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். அவர் ஏதோ பொய் சொல்றாரு சார். விசாரிச்சா யார் சொல்றது பொய்யன்னு தெரிஞ்சிட போகுது. சார், அவர் கோர்ட்டையே குழப்பிவிட பார்க்கறாரு. உங்களையும் அலைய வைக்கிறாரு. நம்பாதீங்க சார் அவரை. இங்க பாருங்க ராஜா, நாங்களே இங்க வரல, கோர்ட்டு உத்தரவுப்படி வந்திருக்கோம். அதனால விசாரிச்சு அறிக்கை கொடுக்க வேண்டியது எங்களுடைய டியூட்டி. விசாரிங்க சார், நல்லா விசாரிங்க. நான் கூட இத்தனை நாளா எங்க அப்பாவை கொன்னது அவர் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் திரும்ப திரும்ப நான் இல்லன்னு சொல்றாரு. இப்ப கோர்ட்டுக்கே போயிருக்காருன்னா கண்டிப்பா அவர் சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு சார். ஓ, நீங்க தான் கொலை செய்யப்பட்ட தணிகாச்சலத்துடைய பொண்ணா? ஆமா சார். இங்க கண்டிப்பா நல்லா ஏய் விசாரிங்க. உமா, எங்க அப்பா எல்லாரையும் கொலைப்பட பாக்குறாரு, நீ அதை நம்பிட்டு பேசிட்டு இருக்க? இருக்கட்டும்ங்க, நான் நம்புறது தப்பாவே இருக்கட்டும். உங்க அப்பா தான் கொண்டாருன்னு கடைசியா ப்ரூவ் ஆகட்டும். ஆனா ஒரு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் விசாரிச்சு தெளிவுபடுத்திக்கிறது நல்லது தானே? ஹலோ, ஒரு நிமிஷம். உங்க தனிப்பட்ட பிரச்சனையெல்லாம் தனியா போய் வச்சுக்கோங்க. நாங்க இப்ப வந்திருக்கிறது உங்களை விசாரிக்க தான். எங்களையா? எங்களை எதுக்கு சார் விசாரிக்கணும்? இதுல எங்களுக்கு என்ன சார் பங்கு இருக்கு? ஏன், நீங்க அவரோட மகன் தானே? உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா? சார், அதுக்காக இல்ல சார். இப்போ அவர் செஞ்ச கொலைக்கு எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? இங்க பாருங்க, உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு கன்ஃபார்ம்டா இங்க வரல. அவர் கேஸை ரீஓபன் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் போலீஸ் விசாரிக்க தானே செய்யும். இது நேச்சுரல். சார், கொலை செய்யப்பட்டது ஏன் அப்பா தான் சார். என்ன எதுக்கு சார் விசாரிக்கணும்? விசாரணைன்னு வந்துட்டா யாரோ விதிவிலக்கு கிடையாதுமா. ரவி, உங்களுக்கும் உங்க மாமனாருக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டது? அது நல்லாதான் சார் இருந்துச்சு. ஏன் சார் போய் சொல்றீங்க? அவர் உங்களை ரொம்ப மோசமா நடத்தியிருக்காரு, அவமதிச்சிருக்காரு, அவமானப்படுத்தியிருக்காரு. இதனால உங்க 2 பேருக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாம கூட இருந்திருக்கு. அவர் செத்த பிறகு அவருடைய சொத்தெல்லாம் தணிகாச்சலத்துடைய ஒரே பொண்ணு உங்க ஒய்ஃப் உமாக்கு தானே வந்து சேரும். அந்த ஆங்கிள் பார்த்தா இந்த கொலையில உங்களையே சந்தேகப்பட முகாந்திரம் இருக்கு இல்லையா? சார், இதெல்லாம் ரொம்ப ஓவர் சார். இவர் என்னோட ஹஸ்பண்ட். இவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவருக்கும் என் அப்பாவுக்கும் மனஸ்தாபம் இருந்ததெல்லாம் உண்மைதான் சார். அதுக்காக கொலை அது இதுன்னெலாம் பேசாதீங்க சார். இங்க பாருங்க, உங்களுக்கு எமோஷனலா இருக்கலாம், ஆனா நாங்க போலீஸ், அப்படிலாம் பார்க்க முடியாதுல்ல. மிஸ்டர் ராஜா, உங்களை பொறுத்த வரைக்கும் தணிகாச்சலத்தோட இருந்த உறவு எப்படி இருந்துச்சு? ரேவதி, மலர், அவங்க 2 பேரும் எங்க? அவங்க வெளியில போயிருக்காங்க சார். சரி, அவங்கள நான் தனியா பார்த்து விசாரிக்கணும். அப்புறம் இந்த கேஸ் விஷயமா இனிமே அடிக்கடி வர வேண்டியது இருக்கும். அடிக்கடியா? தேவைப்பட்டா உங்களையே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவேன். எல்லாத்துக்கும் நீங்க கோஆபரேட் பண்ணணும், சரியா? நான் வரேன். சரி சார். முதல்ல நாங்க யாரும் நிம்மதியா இருந்துட கூடாது, அதானே உங்க எண்ணம்?
எங்க அப்பா கொலையில சந்தேகம் இருக்குன்னு நீங்க கேஸ் கொடுத்திருக்கீங்க. அது வரை கூட பரவாயில்லைங்க. ஆனா அதுல என்னையும் என் புருஷனையும் கோத்து விட பாக்குறீங்க பாத்தீங்களா? அப்பவே உங்க புத்தி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பெத்த பிள்ளைங்க வாழ்க்கைய நாசம் பண்ணணும்னு நினைக்கிற இப்படி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல. ச்சே. என்னடா அப்படியே போலீஸ்கிட்ட பதுங்கி பம்முனிங்க போல இருக்கு. ஏண்டா நீங்க தான் தைரியமான ஆளாச்சே. ஆமா, நாங்க தான் இந்த கொலை பண்ணோன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன மிரட்டுறீங்களா? இல்லடா, பயம் காட்டுற. நான் ஏதோ போற போக்குல பேச்சுக்காக அடிச்சு விட்டதா நீங்க நினைச்சிடக்கூடாதுல்ல. அதான் கோர்ட்டுக்கு போய் போலீஸை வர வச்சாச்சு. எப்படி தாங்கிடுவீங்களா? பா, ஏன்பா இப்படிலாம் பண்றீங்க? டேய், என்ன என்ன ரொம்ப பம்முற? இவர் என்னத்தை கிழிச்சிருவாரு இப்போ? இங்க பாரு, ஆல்ரெடி இவர் தான் கொலை செஞ்சாருன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. இவர் திரும்ப போய் இல்ல நான் பண்ணல, அன்னைக்கு ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்னு போய் சொன்னா விட்டுருவாங்களா? ஏத்துக்குவாங்களா? டேய், ஏத்துக்கிட்டாங்க தம்பி. ரீவ் பெட்டிஷன் போட்டு கேஸை ரீஓப்பன் செய்ய ஆர்டரும் போட்டாச்சு. இன்னும் அது உங்களுக்கு உரைக்கலையா? டேய், நான் பழைய மார்க்கண்டேயன் இல்லடா, இப்ப நான் மார்க்கண்டேயன், BABL. வக்கீல், புரிஞ்சதா?